காக்கை இனம் வாழும் வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குரலின் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமதென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். மாமா இங்க பாரு, எதுக்கு மாமா இப்ப அழுவுற? எல்லாத்துக்கும் ஜாச்சியா நம்ம பிள்ளை ரத்த கடா வந்து கிடக்குறான். நம்மளால எதுவுமே செய்ய முடியலையம்மா. மாமா விடு மாமா, எல்லாம் நம்ம நேரம். நாளைக்கு இந்த பையன் எழுந்திரிச்சு அந்த பசங்களாம் எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லு? இங்கே ஏழப்பட்டவன் ஆத்திரப்படுறதுக்கு ஆவேசப்படுறதுக்குமே ஒரு தகுதி வேணுங்கிறப்ப நீ நானும் என்ன பண்ண முடியும்? உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பார். வெற்றி தோல் கொண்டு முடிப்பார். ஹே லீலா, நீயும் வந்திருக்கியா? பசங்களாம் சொல்லவே இல்லை. நான் அப்பவே வந்துட்டேன். உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பசங்க சொன்னாங்க உன் இன்ஸ்டியூட் ஏதோ காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு. நீ வேணா வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் என் அடிமுறை கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோ. நான் பசங்களை வெளில வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஹே தேங்க்ஸ். பரவாயில்ல. கை கூட. என்ன கையெல்லாம் கொடுக்குற புதுசா? நீ கூட முதல்ல சொல்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. சாரி. ஏன் சாரி? இல்லை, உன்னை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி விலகியே நின்ட்டேன்ல, அதுக்கு தான். அப்போ நானும் சாரி. நீ எதுக்கு சாரி சொல்கிற? உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி தூரமாகவே நின்ட்டேன்ல, அதுக்கு தான் அந்த சாரி. ஹலோ, ஐசிஜி லீலாவா? ஆமாம், நான் லீலா தான் பேசுகிறேன். அது சென்டர் நீ ஏன் நடத்துகிற?
ஆமா, நான் தான் நடத்துறேன். நீங்க யாருங்க? சென்டரை க்ளோஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டியா நீ? ஏண்டா பேரை சொல்லவே பயப்படுற? நீ என்ன மிரட்டுறியா? தைரியோட தான் நேர்ல வாடா. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு? ஹலோ சென்டர் நடத்துறத பத்தி கட் பண்ணிட்டானா? ம் யாரு? தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க. சென்டரை க்ளோஸ் பண்ணு. சரி நீ டென்ஷன் ஆகாத, யார் இருந்தாலும் பார்த்துக்கலாம். பொடி பையன் பயங்கரமாக எடுத்திருக்கான். அவுத்து விட்றான். அவுத்து விட்றான். இவன் ட்ரெஸ் எங்க? ஏய் லுங்கி எடுத்து கொடு. எவ்வளோ கொடுத்தாங்க? கேட்டு வீடியோக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டேன். 50,000. 50,000 என்கிட்ட கேட்டா நானே கொடுத்துருப்பேன்டா. வா. சி போடா. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா. ஏதோ ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணிட்டேண்ணா. எது தெரியாம பண்ணிட்டியா? ஆமாம் அண்ணா. அண்ணா தெரியாதுல்ல உனக்கு? அண்ணா இன்னெல்லாம் நாயோட நாயை கட்டு போட்டு பார்த்துருக்கேன். அது விட்டோம் பாரு. ஊர்மே போயிருக்கேன். அண்ணா ஆ? அண்ணா அண்ணா இனிமே போக போவியா? மாட்டேண்ணா. போவியா? போக மாட்டேண்ணா. இனிமே போவியா நீ? அண்ணா போக மாட்டேண்ணா. போவியா நீ? போவியா? உள்ள போ. வீடியோ வீடியோ தம்மா சொன்ன என் வீட்டுக்கு வந்தா அன்னையில இருந்து நாளைக்கு சோறு போட்டிருக்கேன். எப்படி அவன் புத்தி மாறிச்சு? என்கிட்ட இருந்தா எல்லாத்தையும் ஒழுங்கா இருக்க சொல்லு. அதே இதே பெரிய புடிங்க மாதிரி யோசிச்சு கஷ்டப்படாதீங்க. இதயத்தை பிடுங்கி எடுத்த பின்னும் கூட பாருங்கள், கனத்த உடலை இழுத்து கொண்டு அந்த பன்றி காட்டுக்குள் எப்படி ஓடுகிறது. ஈட்டியோடு அதை விரட்டினோம். ஒரு அடுக்கு செம்பருத்தி பூவை பறித்து தன் இதயம் இருந்த இடத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் அது வேகம் எடுத்து மறைந்தது. இந்த கதையை சொன்னதிலிருந்து நாளும் என் கிழத்தி செம்பருத்தியை சூடிக்கொள்கிறாள். இரத்தக்கரை ஏறிய ஈட்டியில் தூரு பரவி மிகுகிறது. மழை விட்டப்பாடில்லை. வீரா, உனக்கு பன்னிக்குட்டினா என்ன இவ்வளோ பிடிக்குது? ஏன் பிடிக்குமா? பிடிக்கும், அவ்வளோதான். உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு சின்ன வயசில் வந்த முதல் கனவே தான் ஒரு பன்னிக்குட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி. அப்போலேருந்தே அப்பப்போ நினச்சிக்குவேன், இங்கே இருக்கிற எல்லா பன்னிக்குட்டிக்கும் ரெக்க முளைச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமேன்னு. இப்போ வரைக்கும் அந்த நினைப்பு மட்டும்தான் மாறல.